அனைவருக்கும் வணக்கம். சண்முகராஜா ஜீவராஜா, முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர். நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்திலே உண்மையாகவே அபிவிருத்திக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் உண்டு. இதே அரசாங்கம் ஜேவிபி அனுரகுமார் திசாநாயக்காவின் கட்சியினால் நடைபெற்றது. வாழ்த்துக்கள், வரவேற்கத்தக்கது. உண்மையாகவே எமது மாவட்டத்தை பொறுத்தவரையில் உண்மையாக இன்றைக்கு நாங்கள் வீதிகளை பொறுத்தவரையில் பார்த்தா சுண்டிக்குளம் வீதி, கண்ணகி நகர் வீதி, கல்மடு வீதி, அப்படியே பரந்தன் உள்ளக வீதிகள், அப்படியே முட்கொம்பன் வீதி, பூனையில் கௌதாரிமுனை வீதி, இங்கால கிராஞ்சி வளப்பாடு போன்ற வீதிகள் படு மோசமாக குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. உண்மையாகவே வளப்பாட்டில் இனிவரும் காலங்களில் மழை காலத்தில் ஒரு தரமே ஒரு நோயாளியை கூடி கொன்ற இயலாத அளவில் இருக்கிறார்கள். உண்மையாக அந்த அமைச்சர் முன்னாள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் கல் வைத்தார்கள். இப்பொழுது சந்திரசேகர ஐயாவும் கல் வைத்தார்கள். கல் வைப்பதில் எல்லாரும் கட்டிக்காரர்கள். ஆனால் இந்த அபிவிருத்தி என்பது நடைபெறுவதே கிடையாது. மக்களை பைத்தியக்காரனாகி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் 17,500 வீடுகள் சஜித் பிரேமதாசாவால் கொடுக்கப்பட்டது. சஜித் பிரேமதாசாவால் கொடுக்கப்பட்ட வீடுகள் இன்று வரைக்கும் புதிய அரசாங்கம் வந்தும் எந்த ஒரு பிரதேச செயலகத்தும் போனால் அது சஜித்தால் கொடுக்கப்பட்டது. சஜித்தால் கொடுக்கப்பட்டது ஒதுக்கப்படுகிறார்கள். உண்மையாகவே புதிய ஒரு ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா வரும்போது இந்த ஏழை மக்கள் இந்த வீட்டுக்கு ஒரு தீர்வு தருவாரா என்று சொல்லித்தான் வாக்குகளை போட்டு வடக்கு கிழக்கில் 7 பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த மேடைக்கு 225 பேரோடு அவரையும் கலைக்க விட்டுருக்கு. இன்றைக்கு ஒரு வருடமாகியும் எந்த ஒரு அபிவிருத்தியும் கிடையாது. சும்மா ஃபேஸ்புக்கில் அந்த அபிவிருத்தி இந்த அபிவிருத்தி ஊழலை பிடிச்சேன்னு சொல்கிறார்கள். உண்மையாக ஊழல்வாதிகள் யார்? பெரிய பெரிய அரசியல்வாதிகளை இன்னும் ஊழல்வாதிகளை பிடிக்கல. சின்ன சின்ன அரசியல்வாதிகளை பிடிச்சி ரணில் விக்ரமசிங்காவை கூட கைது பண்ணி 1 மணி நேரம் கூட ஜெயிலில் இருக்கலை. ஸ்பெஷல் ஆஸ்பத்திரியில் விட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுதான் சட்டமா? இதுபோல் இன்னும் படுமோசமான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது.